மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தோம். அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த மாற்றங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? அவருடைய சாதனையா நீ சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் வந்த உடனே லெப்ட்ல பாத்தீங்கன்னா தூய்மையை பத்தி பேசினாரு, டாய்லெட் கட்டுங்கன்னு. அப்ப காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க, நாங்க என்னமோ நினைச்சோம் இவரை பத்தி, இந்தியாவை திருப்பி போடுவார் நினைச்சோம், வந்து டாய்லெட் கட்ட சொல்றாரு, இதுக்கு ஒரு பிரதமர் தேவையான கிண்டல் பண்ணாங்க. அது இவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுங்களா? 60 வருஷமா நீங்க என்கிட்ட ஆட்சியில நான் வந்துதான் உங்களை டாய்லெட்டே கட்ட சொல்றேன், அந்த லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்திருக்கீங்கன்னு வாய முடிட்டாங்க. நியூசிலாந்து பிரதமர் சொல்றாரு, மோடி அவர்களோட விஸ்டம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானத்தினால் எங்க நாட்டுக்கு நல்லது நடக்கணும். ஆஸ்திரேலியா சொல்லுது, இந்தியாவோட நட்பு நாங்க இருக்க 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 எங்களுக்கு பல வகையில் நல்லது, அதுவும் மோடி அவர்கள் நட்பு எங்க நாட்டை உயர்த்துன்றாரு. ட்ரம்ப் இத்தனை நாளா போன் பண்ணி எடுக்கலன்னு கொஞ்சம் ஆளை விட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லுங்களேன் போனை அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தவர் நேற்று போன் பண்ணி எடுக்காம இருக்க முடியாது, ஏன்னா பிறந்தநாள் எடுத்தோன்னே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்றாரு. வடநாட்டிலும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எப்படிப்பட்ட தலைவர், இனி அவர் தான், எத்தனை பேர் வந்தாலும் இனி அவர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த தமிழ்நாடும் கேரளா மட்டும் இந்த மாதிரி ஒரு வேற்று ஒரு இதனால தேவையில்லாம ஒரு அரசியல்னால அதெல்லாம் மதத்தை கொண்டாந்து முன்னாடி நிக்க வச்சு, நீ வந்து மோடி நமக்கு எதிரி, மோடி நமக்கு எதிரி அப்படி சொல்லி 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 பண்றதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட, உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஒத்துப்பாங்க, தேசப்பற்றுன்னா அவருக்கு எப்படின்னு கேட்டா தேசப்பற்றுன்னா அவர்கிட்ட ஒன்றும் பண்ண அப்படின்ற விஷயத்த திமுக காரங்களே என்கிட்ட சொன்னாங்க. நாடு சேஃபா இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான். இந்த நேரத்தில் வேற யாரையுமே எங்கால யோசிச்சு கூட பார்க்க முடியல. திமுக விமர்சனம் பண்றது தொடங்கி இப்போ புதிதா கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டார். இந்த தமிழ்நாட்டில் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் ஆலோசகர் யாரா சொல்லியிருக்காங்க. அதை சுய சிந்தனை இல்லாம அவரும் ஆமாமா அப்படிதான் இருக்கும், நம்மளும் அதே ட்ராக்ல போலாம் அப்படின்றாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் இதே தானே திமுக சொல்லுதுன்னு. நீங்க உலகம் ஃபுல்லா விலை ஏறிட்டு இருக்கு, ஒரு நாடு விலையை குறைக்குது, ட்ரம்புக்கு தூக்கம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பக்கம் 50% போட்டு எப்படியா கடனை சரி பண்ணி பாக்குறாரு, இங்க ஒருத்தர் வந்து டாக்ஸை குறைக்கிறாரு. ஒரு சந்திப்பு அரசியல் ரீதியாக தமிழகத்துல பயங்கரமா விவாதிக்கப்படுது அப்படின்னா அது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு தான். அதுல குறிப்பா அவர் வந்து கார்ல இருந்து வரும்போது வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு. கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழால முதலமைச்சரே நேரடியா பேசியிருக்கிறார். ஏதோ லாஜிக் எதா இருக்கா? நீங்க சொல்லுங்களேன். எடப்பாடி அவர்கள் முகத்தை கவர் பண்ணிட்டு அவர் யாரும் தெரியாதா? எங்க கட்சியில எங்க கட்சி தலைவர் அவர் வந்து சந்திக்கிறாரு, கூட்டணி கட்சிக்குள்ள. நாங்க எங்கேயோ சந்திச்சுக்கிறோம், எங்கேயோ போய்க்கிறோம். திமுக என்ன பிரச்சனை? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்தோம். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறது ரொம்ப கிளீஷேவா இருக்கும். ஆனா அதுக்கு முன்பாக அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த மாற்றங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? அவருடைய சாதனையா நீ சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, முதல்ல நம்ம பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே 2014 இருந்தே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு மாயை கிரியேட் பண்ணாங்க. என்னென்னா, அதில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த கல்ச்சர் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளால் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு. குறிப்பாக திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திக அந்த இவங்களாம் சேர்ந்து இந்த மோடி அவர்கள் மேலேயே, ஏன்னா மோடி தான் வந்து நம்பர் 1 அவங்களுக்கு தெரியும் முதல்ல. அவர் வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த இந்தியாவில் ஏற்படும். ஒரு தடவை தான் வர வைக்கணும், அடுத்த தடவை அவர் மேலே இருக்கிற வெறுப்பு மாதிரி மாற்றி அவர் அமைச்சிடணும். ஏன்னா நல்ல ஒருத்தர் வந்து ஆட்சி நடத்திட்டாருன்னா நமக்கு வேலை இல்லைங்க. அதை முதலே புரிஞ்சுட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு இப்போ நான் சொன்னேன்னா நமக்கு தலை சுத்தம். கர்வாப்சி, அது அந்த இது மெடல் திருப்பி கொடுக்கறது, பீஃப் வச்சுருந்தாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது, உணால வந்து அடித்தாங்கன்னு சொல்கிறது, என்ன லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். இன்டாலரன்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இவரை வெட்டினாங்க. அதாவது டெய்லி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து மோடி ஆட்சி மோசம். மக்கள் என்ன நினைக்கணும்னா, ஐயோ எப்படியாவது திருப்பி யூபி ஆட்சி வந்தால் கூட பரவாயில்ல, இவர் போயிடணும்ப்பா எப்படியாவது, அப்படி வெறுப்பு வரணும்னு நினச்சாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், அவரோட பாலிசி இங்கன்னு இல்லை, அவர் குஜராத்தில் இருக்கும்போதே முதல்ல அப்படி ஃப்ரீயாக விட்டுருவார். அவர் சொல்கிறதே நான் யாருன்னு மக்களுக்கு தெரியும், முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாதவொன்னே இந்த நாடு தலையில் வச்சு கொண்டாடும், அது என் நம்பிக்கை இருக்குது. இது மாயை, இந்த புகை அப்படியே கொஞ்சமாக போயிடும், என்னோட உண்மையான குணம் வெளியில் வரும்போது மக்கள் ஏற்றுப்பாங்க, இவர்களுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பாங்கன்னு முதலே சொல்லுவார் அங்கே குஜராத்தில்.
சொல்லி வச்ச மாதிரி முதல் பீரியட் முடிஞ்ச உடனே என்னென்னமோ சொன்னாங்க இவங்க குஜராத்தில். காங்கிரஸ் சொன்ன பெரிய குற்றச்சாட்டு தெரியுங்களா, இவர் மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டாரு, இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் எப்படி மாற்றுவாருன்னு கேட்டாங்க. 3 குர்த்தா எப்படி மாற்ற முடியும், எப்படிங்க ஒருத்தர் வந்து டெய்லி 3 குர்த்தா மாற்ற முடியும்னாங்க. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு, ஒருத்தர் க்ளீனாக டிசிப்ளின்டாக தூய்மையாக இருக்கிறது குற்றமா, இதுதான் நான் செய்த ஊழல் என்றால் நான் ஊழல்வாதி தான்னாரு. ஏன்னா அவருக்கு அவர் மாதம் கொடுக்குற சம்பளத்துக்கு பைஜாமா எவ்வளோ, ஜிப்பா எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா வேற வழி இல்லாமல் சொன்னாங்க, எதுவுமே இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓ இவங்களால சொல்லக்கூடிய ஊழலே இதானா, அப்போ இவரை மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் குஜராத்தில் கட்சியே கிடையாது. பிஜேபி தான், மோடி அவர்கள் சொல்கிறது தான் ஆட்சி. அதே பாலிசி 2014 கொண்டு வந்தார். நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் இப்படி தான் இருப்பேன், என் உண்மைத்தன்மை மக்களுக்கு போய் சேருனார். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது முறை வந்துட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மோடியை பற்றி சொல்கிறது அத்தனையுமே மக்கள் இப்போ கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் வச்சுங்களேன், ஒரு ஊரில் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஒரு 2-3 குடும்பம் மட்டும் ஒருத்தர் தப்புன்னு சொல்லுது. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த 2-3 குடும்பம் யாருன்னு பார்ப்போம். அவங்க உள்ளே போய் பார்க்குறோம், ஓ இவங்க வந்து கொள்ளடிக்கிறவங்க, இவங்க வேற மாதிரி ஆளுங்க, இவங்களுக்கு அவர் பிடிக்காது தானே அப்படி. ஆனால் முதல்ல பார்க்கும்போது ஓஹோ இவங்களெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு மக்கள் பார்த்தாங்க. இவர் எதிர்க்கிறாங்கன்னா ஏதோ இருக்குமோ, தமிழுக்கு விரோதியா, அவர் எங்கெங்கெல்லாம் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது அங்கெல்லாம் போய் கலைச்சி விட்டுருவாரா, தமிழை பற்றி வெளில தெரியக்கூடாதுன்னு வரான், அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் கேட்குறான், அப்போ எதுக்கு அவர் யாரும் சொல்லாத, எந்த பிரதமரும் சொல்லாத ஒரு வாக்கியம், யாதும் ஊரே யாவரும் கேள்வி, திருவள்ளுவர் தெரியுமா, பாரதியார் தெரியுமான்னு யார்கிட்ட, பார்டரில் போய், காஷ்மீர் பார்டரில் போய் பாரதியார் தெரியுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளேயே அவருக்கு தமிழ் இருக்கு. அப்போ இது பயங்கர ஃப்ராடு இவங்க சொல்றதெல்லாம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணணும்னா, இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் அழிச்சிட்டு அங்கே போய் வாய மூடிட்டு இருக்கணும், மன்மோகன் சிங் மாதிரி. அங்கே போய் பெருமையை பேசுறாரு. அப்போ உண்மையிலேயே அவருக்கு மனசில் இருக்கு. அது ஒன்று போச்சா. ஒரு மனுஷன் வந்த உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தூய்மையை பற்றி பேசினார், டாய்லெட் கட்டுங்கன்னு. அப்போ காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க, நாங்கள் என்னமோ நினச்சோம் இவரை பற்றி, இந்தியாவை திருப்பி போடுவார்னு நினச்சோம், வந்து டாய்லெட் கட்ட சொல்கிறாரு, இதுக்கு ஒரு பிரதமர் தேவையான கிண்டல் பண்ணாங்க. அது இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா, 60 வருஷமா நீங்கள் என்கிட்ட ஆட்சியில் நான் வந்து தான் உங்களை டாய்லெட்டே கட்ட சொல்கிறேன்னு. அந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி நடத்திருக்கீங்கன்னு வாய முடிட்டாங்க. இந்த டாய்லெட் கட்டுறதுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க, குப்பையை பொறுக்கிறாரு, இவரே பண்ணுறாரு, இவரே போய் எடுக்கிறாரு, எல்லாம் விளம்பரங்களும். இன்றைக்கி அந்த ஸ்வச் பாரத்னால எவ்வளோ நன்மைகள்ன்றது எண்ணி போட முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 கோடி கிட்ட நமக்கு லாபம் வந்திருக்குன்றாங்க. அவர் சொன்ன காரணம் என்னென்னா, முதல்ல தூய்மை, டிசீஸ் வராமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். அவர் சிந்திச்சது இன்னொன்றுன்னா, கிராமத்தில் பெண்களுக்கு வந்து வீட்டில் டாய்லெட் இல்லைன்னா அவங்க மறைவான இடத்துக்கு நோக்கி போகணும். எப்போ போகணும், வெளிச்சத்துக்கு முன்னாடி போகணும். வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டில் ஒரு பொண்ணோ பையனோ அம்மாவோ, பொண்ணோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ போனாங்கன்னா, இருட்டில் போனாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ பிரச்சனை வரும், க்ரைம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க காலையில் வர்றதை பார்ப்பாங்க, தப்பு நடக்கும், கொலை நடக்கும், அவங்க செயின் போட்டிருப்பாங்க, இதையெல்லாம் யோசித்து வீட்டுக்கு உள்ளேயே டாய்லெட் அப்படின்னு டாய்லெட்டை கட்டி கொடுத்தாரு. அப்போது மக்கள் எல்லாம் சரி, ஒரு தூய்மையும் வந்துச்சு, டிசிப்ளினும் வந்துச்சு, இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு தீர்ந்துச்சு. அப்புறம் பார்த்தா டிபி நிறைய பெண்களுக்கு மட்டும் காச நோய் அதிகமாக வந்தது. அது என்னடான்னு யோசிச்சாருன்னா, புகை அடுப்பில் டெய்லி ஊதி ஊதி அந்த சாணி இதை வச்சுட்டு அட்டையை வச்சு எல்லாம் ஊதி ஊதி பண்ணும்போது ஏன் பெண்களுக்கு இது நடக்குது? அப்போ ஒன்று பண்ணுவோம், பேசாமல் நம்ம சிலிண்டரை வந்து மாற்றிடுவோம். சிலிண்டர் வாங்க சொன்னால் வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம இவங்க ரேட்டை கொஞ்சம் ஏற்றிட்டு, வசதியானவங்க ரேட்டை கொஞ்சம் ஏற்றிட்டு ஃப்ரீயாக கொடுப்போன்ட்டாங்க. உடனே சிதம்பரம் 400 ரூபாய் விட்டுற சிலிண்டர் இப்போ 900 ரூபாய் அப்படின்னாரு 10 வருஷத்தில். ஆனாலும் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோமா இல்லையா? 8 கோடி பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஃப்ரீயாக கொடுக்குறது எங்கேருந்து வரும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரேட்டு குறையுது. இப்படி தானே ஒரு தலைவன் இப்படி தாங்க திங்க் பண்ணணும். அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வேரியபிளி எங்கே போனாலும் இந்த அடுப்பு வச்சு ஊதுறதே இல்லை. நான் மலை வாழ் மக்கள்கிட்ட போய் கேஷுவலாக பேசும்போது கூட எங்கள் வீட்டிலலாம் சிலிண்டர் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் யார் கொடுத்தாங்கன்னா வேறு பேர் சொன்னாங்க வச்சுங்க, அது வீட்டுக்கு அந்த அளவுக்கு போய் பிரச்சாரம் போயிருக்கு. எங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குங்க அப்படின்னாங்க. அப்போ சிலிண்டரில் ஸ்டிக்கர் கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்கல. சிலிண்டர் நான் கொடுத்தது, அது என்னைக்காவது உனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் தெரியும், அப்படி நினச்சிட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சமீபத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உலக நாடுகள் இவரை பார்க்குற விதமும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் என்னதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வந்து உங்களை எப்பவுமே பாராட்டி பேச மாட்டாங்க. நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியாவை பாராட்டாது, இந்தியா யூஎஸை பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கு ஒரு ஈகோ இருக்கும். இன்னைக்கு காலையில்
நேற்று அவரோட பிறந்தநாள் செய்தி நியூசிலாந்து பிரதமர் சொல்கிறார், மோடி அவர்களோட விஸ்டம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானம் எங்களுக்கு வேணும், அவரோட ஞானத்தினால் எங்கள் நாட்டுக்கு நல்லது நடக்கணும். எது இன்னொரு கண்ட்ரி ஆஸ்திரேலியா சொல்லுது, இந்தியாவோட நட்பு நாங்கள் இருக்க 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 எங்களுக்கு பல வகையில் நல்லது, அதுவும் மோடி அவர்கள் நட்பு எங்கள் நாட்டை உயர்த்துன்றார். ட்ரம்ப் இத்தனை நாளாக ஃபோன் பண்ணி எடுக்கலன்னொன்னே கொஞ்சம் ஆளை விட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லுங்களேன் ஃபோனை அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தவர் நேற்று ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா பிறந்தநாள் எடுத்தோன்னே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்ட்டார் அவர். அதே நியூயார்க் டைம்ஸில் போட்டிருக்காங்க, த மோஸ்ட் லவ்டு லீடர் இன் த வேர்ல்டு சொல்லிட்டு ஜஸ்ட் விஷயம் அப்படி போட்டிருக்காங்க. யாரும் பார்த்தா மோடி கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. எதுங்க? நியூயார்க் டைம்ஸ். நியூயார்க் டைம்ஸில் வந்து மோஸ்ட் லவ்டு லீடர்னு போடுறான் உலகத்திலேயே. இதெல்லாம் இதை பார்க்குற சாதாரண இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸும் 20 years old 25 years ஓல்டெல்லாம் விஜய் பின்னாடி போகிறவங்க விட்டுருங்க, அது தனியாக விட்டுருவோம். நான் சொல்கிறது சிந்திக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு உலகம் முழுக்க பாராட்டுற மாதிரி எப்படி ஒருத்தராக இருக்க முடியும்? அப்போ தான் அவரோட நேர்மை அங்கே வருது. ட்ரம்ப் வந்து ஃபோன் அடித்து எடுக்கணுன்னா டக்குன்னு ஒரு ஒரு பத்திரம், இந்த பாரு உங்கள் தம்பி மேலே வாங்கியிருக்க பாரு 250 ஏக்கர் அமெரிக்காவில் வாங்கியிருக்குது உண்மை தானே, நான் வெளியிட்டோமா அப்படி சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் மேலே ஒரு பக்தி வருது. எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு பக்தி ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியும்? ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாமல் நாடு நாடு நாடுன்னு இருக்கிறவங்க மேலே தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த சிற்றறிவோட ட்ரம்ப் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டோட அதிகாரமிக்க ஒரு நாட்டோட உளவு அந்த ISI அந்த இது இருக்குல்ல உளவுத்துறை, அது இந்நேரத்துக்கு அவர் மோடி அவர்களோட வாழ்க்கையை பார்த்துருக்க மாட்டாங்களா? ராலாம் நம்ம ஊரில் இருக்கு, அது மாதிரி அந்த ஊரில் இல்லையா? பார்த்துருக்க மாட்டாங்களா? நம்ம CIA இருக்குல்ல, அந்த CIA நம்ம ஊரில் இல்லையா? இப்போது இந்தியாவில் இல்லையா? உளவாளிகள் இல்லையா? அவங்க ஒருத்தர் குடும்பம் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்காது இவரை பற்றி. அங்கே போயிட்டு அண்ணே இவர் எல்லாம் பேசுகிறாருண்ணே, ஆனால் பூமிக்கு அடியில் 1 லட்சம் கோடி வச்சுருக்காருன்னு சொல்லி தான் வச்சுங்க. இப்படியா மதிப்பாங்க? இங்கே இருக்கிற சாதாரண ஒன்றுத்துக்கு இல்லாத ஆளுங்கள்லாம் இந்த 4 இதில் தெருவில் உட்காந்துக்கிட்டு, ஏய் மோடி நான் ஒன்று கேட்குறேன், அதானிட்டம் பணம் வாங்கி நீ அப்படின்னாங்களே, அதானிட்டும் அம்பானிட்டும் பணம் வாங்கியிருந்தாரு வச்சுங்களேன், அது ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்காதா? இப்போ சின்ன ஒரு இது இன்வெஸ்டிகேஷன், மிஸ்டர் மோடி நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எங்கிட்ட இவ்வளோ இருக்குது, எங்கள் ஊரில் 1000 ஏக்கர் வாங்கியிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்களா? இதை வெளில விட்டுமா கேட்டால் என்ன ஆகும்? ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாருங்க. ஏங்க எனக்கு புல் அரிக்குதுங்க சொல்லும் போது. யூஎஸில் அதிபர் ஃபோன் பண்ணி எடுக்க முடியாது, நான் நம்பி ஏமாந்துட்டேன், இந்தியாவை நம்பி ஏமாந்துட்டேன்னு வார்த்தை போட்டார், எடுக்க முடியாதுன்னாருங்க. அடுத்த நாள் போடுறாரு, இந்தியாவை வந்து நான் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணி நல்ல லவ்வபிள் கண்ட்ரியை விட்டுட்டேன். யார்? அவராக வந்து நின்று குனிஞ்சி பணிஞ்சு படுத்து விட்டு கடைசியில் தயவுசெய்து ஃபோன் எடுங்களேன்னு சொல்லி எடுத்தார். இதை வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்குறாங்க. சரி, இவர் ஒரு உண்மையிலே பெரிய தலைவர் தான். போனது ராமேஸ்வரம் வந்தார், இங்கே ராமேஸ்வரம் வந்து டூர் வந்தார். அப்போ அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி, அங்கே இருந்த பந்தோபஸ்து இருந்தவங்களாம், அதில் ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தோம், பெட்டெலாம் இருந்தது, சரி பெட்டில் தான் படுக்க போகிற சொல்லி பெட் எடுக்க போனோன்னு கீழே தான் படுப்பாருன்னு சொல்லி கீழே படுத்தார். கீழே தான் படுத்து தூங்கினார். நான் காவலுக்கு தான் இருந்தோம், இல்லை எல்லாம் போங்க நான் கீழே தான் படுக்கணும், கீழே படுத்து தூங்குறாருன்றாங்க. ஹம்மர் காரில் போகிறவங்க அதை பற்றி பேசலாமாங்க? அவரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹம்மர் காரில் போகிறவங்க 10,000 கோடி 20,000 கோடின்னு பெரிய பெரிய துபாயில் வாங்குறவங்க இவரை பற்றி சொன்னால் அவர் ஏன் இன்னும் ஒரு மேலே போக மாட்டார்? இப்போ அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஊழல் செஞ்சிட்டீங்களாமான்னு கேட்டு கட்டாந்தரில் படுத்துருக்காரு. ஏங்க உங்களை ஊழல் செஞ்சுட்டாருன்னு உதயநிதி சொல்கிறாருங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு? சிரிச்சுக்கிட்டே, சரி பார்க்கலாம் போங்க, பார்த்து உலகம் தெரியும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற கார் வந்து ரெட் ஜாயிண்ட்டோட கார், டிஃபெண்டர், சொந்த கார். மோடி அவர்கள் போகிற சொந்த கார் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட் கார். இப்போ இதை 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர் எப்படி இவர் எப்படின்னு? இப்போ இப்படி ஒரு மனிதன் இருக்கும்போது, இவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் இங்கே நான் வடநாட்டிலும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எப்படிப்பட்ட தலைவர், இனி அவர் தான், எத்தனை பேர் வந்தாலும் இனி அவர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த தமிழ்நாடும் கேரளா மட்டும் இந்த மாதிரி ஒரு வேற்று ஒரு இதனால் தேவையில்லாமல் ஒரு அரசியல்னால அதெல்லாம் மதத்தை கொண்டாந்து முன்னாடி நிற்க வச்சு, அந்த ஊரில் இருக்கிற சிறுபான்மையினர்லாம், அந்த ஊரில் இருக்கிற சிறுபான்மை தலைவர் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை நான் கூட தப்பாக தான் நினச்சேன், அவர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு அவங்க மாறிட்டாங்க. இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே இன்னும் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டு, நீ வந்து மோடி நமக்கு எதிரி அப்படி சொல்லி பண்ணுறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க.
பட் இப்போ சமீபத்தில் 1 இயராக மோடி அவரோட புகழ் வந்து மென்மேலும் உயர்ந்துச்சுன்னு தான் நான் பார்த்த ஒரு பார்வை. ஒருவேளை பிஜேபின்றது தான் சொல்ல, தென் தனிப்பட்ட முறையில் எல்லார்ட்டையும் பேசும்போது, எல்லா கட்சிக்காரன்ட்டையும் பேசும்போது நான் சொல்கிறத வந்து உண்மையிலேயே KN நேரு உள்பட, ஸ்டாலின் அவர்கள் உட்பட, உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஒத்துப்பாங்க. தேசப்பற்றுன்னா அவருக்கு எப்படின்னு கேட்டால், தேசப்பற்றுன்னா அவர்கிட்ட ஒன்றும் பண்ண அப்படின்ற விஷயத்த திமுக காரங்களே என்கிட்ட சொன்னாங்க. அவங்க மோடி பெருசு அப்படி ஜாலியாக பேசுவாங்கல்ல, ஆனால் ஒரு விஷயம்ப்பா, நாடு சேஃபாக இருக்குது, ஆனால் அது இன்னமும் அது உங்ககிட்ட தான் அப்படின்னு வெளிப்படையாக நாடு சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான். இந்த நேரத்தில் வேறு யாரையுமே எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி அவங்க யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும், அவங்க யாரை பேசுகிறாங்கன்னு. அவரெல்லாம் இப்போ யோசித்து பார்த்தா நமக்கு வந்து முதல்ல சிரிப்பு வருது, அப்புறம் பயமாக இருக்குது. நேபாள் நிலைமையை பார்த்தீங்களா? அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன், சேஃபான ஆன்சர் இருக்குது. விமர்சன பார்வைகளும் உண்டு அவர் மீது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ திமுக விமர்சனம் பண்றது தொடங்கி இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டார். திருச்சியில் அவர் தொடங்கிய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் அரியலூரில் பேசுனதாகட்டும், அவருடைய ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஸ்பீச்சில் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து மத்திய அரசை விமர்சிப்பதற்காக PM சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறார். அது மீண்டும் மீண்டும் அவங்க சொன்ன அதே விமர்சனம் தொடர்கிறது அப்படின்னு ஒன்று போதும் இல்லை. மிக குறிப்பாக வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறார் பிரதமர், அப்புறம் வந்து தமிழ்நாடை வஞ்சிக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அவரும் கொண்டு போறாரு. அவரும் வந்து அவரை லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவருக்கும், அவங்ககிட்டயும் அதை கொண்டு போறாரு அப்படிங்கிற போது அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாட்டில் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் ஆலோசகர் யாராவது சொல்லியிருக்காங்க. அதை சுய சிந்தனை இல்லாமல் அவரும் ஆமாம்மா அப்படி தான் இருக்கும், நம்மளும் அதே ட்ராக்கில் போகலாம் அப்படின்றாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் இதே தானே திமுக சொல்லுதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த வகையில் திமுகவுக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை பேரை பேட்டி பார்க்குறீங்க, விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு விஷயத்தில் வித்தியாசம், 6 வித்தியாசங்கள் ஒன்று சொல்லுங்களேன். டக்குன்னு சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா இவரும் முன்மொழி கொள்கை எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, எல்லாம் எதிர்ப்பு. இவர் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்காரு சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது, விமான நிலையம் வரணும். சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனோம், நான் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனோம், அதனால விமான நிலையம் வரணும். அவர் அந்த பழக்கம் இல்லைன்னா அதுவும் சீமான் மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சீமான்ட்ட சார்ட்டர் ஃப்ளைட் இல்லை, அதனால அவர் ஏர்போர்ட்டே வேணான்ட்டார். இவர் என்ன சொல்றாரு, எங்கிட்ட வண்டி இருக்கு, பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நான் அடிக்கடி போகணுன்றதுனால பரந்தூர் விமான நிலையம் வேணும், அது ஏன் பரந்தூரில் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், எக்ஸ்பர்ட்லாம் கூப்பிட்டு வச்சு, சிவில் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்களா, கூடவே இருக்காங்க, புசி ஆனந்த் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த 1000 ஏக்கர் வேற எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஐயா, இந்த பக்கம் திருப்பூர் பக்கம் இருக்குயா, அதை எடுத்து மத்திய அரசிட்ட கொடுக்குறேன், மத்திய அரசு அதை பார்த்து சொல்லட்டும். ஒரு நல்ல ஒரு படித்த தலைவன் இப்படி தான் சொல்லணும். வேண்டாங்க, இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாலைவனமாக இருக்குது, ஒரு 1000 ஏக்கர் அதை எடுங்கன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். அங்கே வேண்டாம் இப்படி சொன்னால் அடுத்தது என்ன பண்ண முடியும்? இப்போவே நெரிசல் தாங்க முடியல ஏர்போர்ட்டில். ஒரு தலைவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாருன்னா அன்றைக்கி முழுக்க 3 மணி நேரம் ரோட்டில் நிற்குது வண்டி. ஸ்டாலின் அன்றைக்கி வந்தார், நான்லாம் 3 மணி நேரம் நின்னேன். வெளிநாட்டுலேருந்து வந்தார், அது 9 மணி காலையில். அப்படி இப்போவே வந்து முடியல, அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்தா 2030ன்றாங்க, இன்னும் டிலே பண்ணுறீங்க. நீங்கள் தான் எதிர்காலத்துக்கு நீங்கள் சொல்ல போகிற தலைவராக நீங்கள் சொல்லணுங்களா? அடுத்தது இன்னொன்று, மும்மொழி கொள்கை, 4 மொழி வரணும். ஏன்னா என்னோட மனைவி வந்து லண்டனில் இருக்காங்க, நான் அங்கே போயிருக்கேன், இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க, 3 பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி மொழிகள் இங்கே வரணும். அப்படி பேசுனா வித்தியாசமாக இருக்கும். 2 மொழி போதும் PM சார் அப்படின்றது இவர் எதுக்குன்னு சிறுபான்மைக்கு துரோகம் பண்ணுறாங்க. பட்டியல் கொடுங்க. வக்ஃப் போர்டு வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் நீட்டாக 3 ஷரத்து தான், மற்றதெல்லாம் ஓகேன்ட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? அப்போ அது கரெக்டான சட்டம் தானே? வக்ஃப் பை யூசர் கிடையாதுன்றாங்கல்ல, உன்னோட சொத்து எதுனா எல்லாத்தையும் டிஜிட்டல் ஏற்றுன்றாங்கல்ல. அப்போ நான் ஒரு சொத்து வாங்கும்போது அந்த பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும்ல வக்ஃப் போர்டு சொத்தா இல்லையான்னு. அதையே எதிர்த்தீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? விஜய் என்ன பண்ண போறாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட விஜய்க்கு நம்ம அதிகமாக தெரியுமா சட்டம்? இது வந்து எல்லாரும் அந்த ஆற்றுல போகிறாங்க, நம்மளும் இப்படியே போயிடலாங்கிறதுக்கு அவர் தேவையில்லை. அதுதான் பிஜேபி வித்தியாசமான கட்சின்னு சொல்கிறதுக்குன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் மாறி சிந்திக்கிறதுனால தான் நாங்கள் வித்தியாசமான கட்சி, பொறுமையாக தான் வளருவோம். அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், பொறுமையாக தான் வளருவோம். மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு தான் வளருவோம். அது வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு வரும். மிக முக்கியமாக எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எல்லா மக்களோட எதிர்பார்ப்பா விலைவாசி
குறைக்கணும் அப்படின்னு வந்து கேட்கறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போது நடுவில் வந்து இப்போ ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப்ஸை வந்து 2 ஸ்லாபை வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம செப்டம்பர் 22 நம்ம இப்போ இந்த இன்டர்வியூ பதிவு பண்ணுற ஒரு 4 நாட்களில் அது வந்து அமலுக்கும் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபில் இந்த குறைச்சது அப்படிங்கிறது பீகார் எலெக்ஷனில் நவம்பர் நடக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன்லையும் வரப்போகிற எலெக்ஷன்லையும் எந்த மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் நான் முதல்ல சொல்ல நினச்சேன். இந்த ஜிஎஸ்டி குறைக்கும் போதே சொல்கிறேன், இப்போ எலெக்ஷன் எதுவும் வரலைங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்கள் பீகார்ன்ட்டீங்க. இதுக்கு தான் நாங்கள் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறோமா? அதையும் விஜய் இல்லை, அந்த 5 வருஷமும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும். எது பண்ணாலும் பீகாரா சார் அப்படின்வீங்க, பீகார் முடிஞ்சது தமிழ்நாடா சார் அப்படின்வீங்க. அது ஒன்றும் அதுக்கு எண்டே கிடையாது. இப்போது நீங்கள் ஜிஎஸ்டி குறைக்கிறது வந்து சாதாரணமாக கேஷுவலாக எல்லோரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி பக்கத்து நாடான நேபாளில் பார்த்திங்கன்னா நடக்கிற பிரச்சனை, தாய்லாந்து நடக்கிற பிரச்சனை, அங்கே ஃப்ரான்ஸில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. தன் சொத்து தனக்கே இல்லை, அந்த மாதிரி புரட்சி எலெக்ஷன் அப்படி போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்கா ரொம்ப நாள் பொறுத்து இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு பணவீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ அவர் அதிபர் அவர் வந்ததுனால எல்லா ஊருமே வாழ்க்கை தன்மையே, இப்போ நம்ம வாழறதே சர்டனாக இருக்குமா, ஸ்டேபிளாக இருக்குமா, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம், பயமாக இருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மத்தியில் வரி குறைப்புங்கிறது வந்து ஒரு மிராக்கிள். அதை வந்து எப்படி சொல்கிறது இல்லை, எந்த ஊரும் பண்ணதில்லை. நீங்கள் உங்கள் இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது உங்களுக்கு. காங்கிரஸ் எப்போ ஒன்று குறைச்சிருக்காங்களா? வரியை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? வரி ஏற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேட்டு கொண்டு வந்தார், எதாவது குறைச்சிருக்காரா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் இந்த இருக்குல்ல, அப்போ ஸ்டேட் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸாக இருந்தது, ஏதாவது ஒரு ஸ்டெப்பு குறைச்சிருக்காங்களா? இதனால் எவ்வளோ லாஸ் தெரியுங்களா, ரெவென்யூ லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுதான் சிஸ்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் நினச்சாலே இனிமேல் தடுக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் இல்லை, வேற ஒருத்தர் வந்தால் கூட இந்த ஸ்லாப் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இனி குறைச்சி தான் ஆகணும். அதுதான் ஜிஎஸ்டியோட மிகப்பெரிய பலம். இன்றைக்கி இங்கே இருக்குது, பணம் நிறைய வருது. அப்போது மொத்தமே 7 லட்சம் கோடி வந்திருக்கு. காங்கிரஸ் பீரியடில் 7 லட்சம் 8 லட்சம் கோடி தான் மொத்தம் வரி வந்திருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் கோடி. அப்போ கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடிக்கு வந்திருக்கு. 7, 8 எங்கே, 22 எங்கே? இப்படி மேலே போகும்போது என்னென்னா, இன்புட் கிரெடிட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது பாருங்கள், அதை எடுக்க விலை குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். நாம் இப்போ குறைக்கிறோம், 2ஆக பிரிச்சிடுறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதே மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற இன்னும் குறையும். நீங்கள் உலகம் ஃபுல்லாக விலை ஏறிட்டுருக்கு, ஒரு நாடு விலையை குறைக்குது, ட்ரம்ப்புக்கு தூக்கம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு பக்கம் 50% போட்டு எப்படியா கடனை சரி பண்ணின்னு பார்க்குறாரு, இங்கே ஒருத்தர் வந்து டேக்ஸை குறைக்கிறாரு. அப்போது நம்ம போகிற ட்ராக் கரெக்டாக இருக்கு. ஆனால் சிதம்பரம் நீங்கள் சொன்னது தான் ரொம்ப புல்லரிச்சு போச்சு எங்களுக்குலாம். அவர் பாராட்டி தான் இருந்தார். இல்லை, இதையே முதலே பண்ணலன்னு கேட்டார். அதுதான் இதை பாராட்டக்கூடியது. ஆனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். இது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதுவும் நல்ல மோடியோட அவர் சொல்கிறது தான், தன்னால் வெளில வரும் எல்லாம், தான் யாருன்னு தெரிஞ்சு எல்லாம் வெளில ஓடி வரணுவாங்களே, அது வருது பாருங்க. ஒன்று யாராவது ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்க ரெவன்யூ அதிகமாக வந்திருக்கு, ரெவன்யூ அதிகமாக வந்ததுனால மக்கள்கிட்ட வந்து மேலும் பணப்புழக்கம் அதிகமாகணும். இப்படி குறைச்சா மக்கள்கிட்ட 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு மக்கள்கிட்ட பணம் போகுமா, வாங்கும் திறன் அதிகமாகும். நீங்கள் ஒரு கார் வாங்குறவரு நான் இன்னொரு கார் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு லாபம், ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு செருப்பு வாங்குறாரு, இன்னும் ஒரு ஃபேன்சிக்கு இன்னொரு 3 செருப்பு வாங்கினீங்கன்னா அந்த வேலை அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் போகும். மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகமாக ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக டிமாண்டு குறையும், விலைவாசி குறையும்ன்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் முதலே பண்ணல? இது வேறு யாரோ உலகத்தை கேட்டிருக்காங்களா? சரி, இதை விடுங்க. தங்கம் தண்டர் சொல்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு குறைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறையுமேன்றாரு. வருமானம் வருதா? இல்லை, மாநில அரசுக்கான வருவாய் இப்போ இங்கே எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வருவாய் எங்களுக்கு கம்மியாகுமே. ஏற்கனவே நாங்கள் காம்பன்சேஷன் கேட்ட மாநிலம், இப்போ நீங்கள் அதில் வந்து குறைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்று ரெவன்யூ கம்மியாகும்ல அப்படிங்கிறார். எப்படி குறையும்? உங்களுக்கு டிமாண்ட் ஏறாதா? இப்போ நீங்கள் 28லேருந்து 18 கொண்டு வந்தீங்கன்னா, இங்கே 12லேருந்து 5 கொண்டு வந்தீங்கன்னா விலை 7% குறையுது. இங்கே டிமாண்ட் அதிகமாகும், வாங்குறவங்க அதிகமாகுவாங்கல்ல. அப்போ நேற்று வரைக்கும் 5 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 15 பேர் வாங்குவாங்க. அதுதானே ஜிஎஸ்டியோட கான்செப்ட். அது தெரியாமல் ஒருத்தர் நிதி அமைச்சராக இருக்கார். அதை விடுங்க. முதல்ல சொன்னாங்க பணமே வர்றதில்ல, எனக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால பெருத்த நஷ்டம்னு சிஎம் சொன்னார். ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து குரல் வலையை நெரிச்சிட்டிங்கன்னாங்க. நல்லா அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கணும். குரல் வலையை நெரிச்சிட்டிங்க யாருக்கு? மாநில அரசுகளில் கொடுங்கோலமான ஒரு ஜிஎஸ்டின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறார்? வருமானம் குறையுமே, என்ன நீங்கள்
நேற்று வரைக்கும் 100 ரூபா கொடுத்துருந்தீங்க, இப்போ 80 ரூபான்றீங்க. அப்போ வருமானம் வருது. வரலன்னு சொன்னாரு நிதி அமைச்சர், நிதி செயலாளர் இருந்த உதயச்சந்திரன் சொல்றாரு, முன்னாடி இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நல்லாவே வருது வருமானம், அதிகமா இருக்கு. நம்ம எது கரெக்ட்? அவர் என்ன சொல்றாரு, 8 லட்ச ரூபா வரும்போது உனக்கு என்ன பங்களிப்பு போயிருக்கும்? 8 லட்ச ரூபா சிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது உனக்கு எவ்வளவு பங்களிப்பு போயிருக்கும்? 22 லட்சம் வரும்போது உனக்கு எவ்வளவு போயிருக்கும்? அதிகமாக தானே போயிருக்கோம். இதெல்லாம் பொய்ங்க, இதெல்லாமே பொய். அதுலேயும் வந்து கரெக்டாக டிவல்யூஷன் கரெக்டாக பண்ணுறாரு. அது அவங்களுக்குலாம் கரெக்டாக தெரியுது. இப்போ என்னென்னா, இந்த கிரெடிட் அவருக்கு போயிடக்கூடாது. உலகத்திலேயே இந்தியாவில் முதல் பிரதமர் வரியை குறைச்சது. 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது ஃபார் சேலரி. நடக்குமா எங்கேயாவது? 1 லட்ச ரூபா இல்லை, ஆனால் அதுலேயும் வச்சாங்களே. அப்போ இந்த அரசு என்ன சொல்ல வருதுன்னா, மாதம் 1 லட்ச ரூபா வாங்குறவங்களை வந்து ஏழைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரீமி லேயர் வந்து 8 லட்சம்ன்றது மாற்றுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கிரீமி லேயர் வந்து 8 லட்ச ரூபான்னு எவ்வளோ தெரியுங்களா மாதம்? 65,000 ரூபாய். 65,000 ரூபாய் ஏழையாங்க, 3 லட்சம் ஆக்குங்க. அங்கே போய் கிரீமி லேயர் கேட்கும்போது மட்டும், அப்பா உனக்கு எவ்வளோப்பா சம்பளம்? அப்போ நம்ம வீடெல்லாம் சேர்த்தா 60 ரூபா வருதுப்பா. 60 ரூபாய்க்கு மேலே தான் கிரீமி லேயர் இருக்கணும். அப்போனா நான் கிரீமி லேயரில் வந்துடுவேன். அப்போது ஏத்துன்றது அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு 65 70ன்றது. இங்கே வந்து 70,000 சம்பாதிக்கணும் ஏழையாங்கிற. அப்போ நீ ஏழையும் கேட்டால் அவன் நான் ஏழையாங்கிறாரு. அதுதான் அவர் ரொம்ப அழகான பண்ணுறது. 8 லட்ச ரூபா வரைக்கும் கிரீமி லேயர் இருக்கு, 12 லட்ச ரூபா வரைக்கும் நோ டேக்ஸ். அப்போ உனக்கு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க வச்சுக்கோங்கிறாரு, சேலரி மட்டும். இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் மக்களுக்கு வந்து இந்த விஷயமும் இன்னொரு அந்த அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் அதனோட விலைவாசி உண்மையான இது என்னன்னா மக்களுக்கு போய் சேரும். அப்போ மக்களுக்கு தெரியும். இப்போவே கார் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஏசி விலை குறைஞ்சிருச்சுன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் குறையும். இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கான டிராக்டர் உள்ளிட்ட விஷயங்கள்ல அது எல்லாமே 15% இருந்தது. அது எல்லாமே இப்போ 5% கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதனால வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பயன்பெறும். அதில் வந்து பஞ்சாப், யூபி, எம்பி, பீகார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ திருப்பியும் வந்து இந்த எலெக்ஷனும் உள்ளே வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு விவசாயி பழைக்க வேணுமா? கண்டிப்பாக பழைக்கும். எங்க முதல்ல மோடி அவர்கள் மேல குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மோடி அவர்களே, இது இந்தியா விவசாய நாடு. ஞாபகம் இருக்குங்களா? 2014 எடுத்து பாருங்க. அம்பானிகளும் அதானிகளும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விவசாயம் தான் தேவை. ஹைட்ரோ கார்பன் எடுக்க வரீங்களா, இங்கே உங்களை வெட்டிடுவோம், ஏன்னா இது விவசாய பூமி. கரெக்டா? அப்போ விவசாய பூமி விவசாயத்துக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்காக செய்றீங்களான்றீங்க. இப்பவும் மோடி அவர் சொல்றது என்னன்னா, விவசாயமும் வேணும், தொழிலும் வேணும். அம்பானி அதானியும் நாட்டோட அசட்ஸ்ன்றார் இப்பவும் சொல்றாரு. அதே தான் உண்மை. அதுக்காக இவங்களை விட்டுற மாட்டாங்க. இவருக்கும் செய்யறாங்க, அவங்களுக்கும் செய்யறாங்க. இன்சூரன்ஸுக்கு எடுத்துருக்காங்களா? அது யாரும் சொல்லி இன்சூரன்ஸ் 0%. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தாங்க. போன வாரம் சொன்னார் ஒருத்தர், என்னங்க என்னோட இன்சூரன்ஸுங்க, லைஃப் இன்சூரன்ஸுங்க, அதில் 18% போடுறீங்களான்னு கேட்டிங்களே, எடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்று புரிஞ்சுங்க வினோத், 60 வருஷமா நடந்த அந்த அலங்கோலங்கள் இருக்குல்ல இஷ்டத்துக்கு, இதை சரி பண்ணுறதுக்கே 11 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன், 11 வருஷத்துலேயே இவ்வளோ செய்கிறீங்களே மோடி அவர்கள். நீங்கள் உங்ககிட்ட ஒரு 30 வருஷம் இருந்ததுன்னா எப்படி இருந்துருக்கும் நாடு? எப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ 11 வருஷத்துக்கே உலகம் ஃபுல்லாக பாராட்டுது, இங்கே பொருளாதாரத்தில் 4வது பிளேஸ் போகிறோம், டேக்ஸை குறைக்கிறோம். இவர்கிட்டலாம் ஃபுல் மெஜாரிட்டி 30 வருஷம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு சந்திப்பு அரசியல் ரீதியாக தமிழகத்தில் பயங்கரமாக விவாதிக்கப்படுது அப்படின்னா அது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு தான். அதில் குறிப்பாக அவர் வந்து கார்லேருந்து வரும்போது வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்தார். அதே மாதிரி வந்து மூத்த தலைவர்கள்லாம் விட்டுட்டு தனியாக போய் பேச போனார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் மிக கடுமையான விமர்சனங்கள், மிக குறிப்பாக கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சரே நேரடியாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். முகத்தை வந்து மூடிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பார்வை என்ன? ஏதோ லாஜிக் எதாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்களேன். எடப்பாடி அவர்கள் முகத்தை கவர் பண்ணிட்டு அவர் யாரும் தெரியாதா? போனது அவர் தான் தெரியும், வர்றது அவர் தான் தெரியும். முகத்தை மூடிட்டா எடப்பாடி இல்லைன்னு போயிடுவாங்களா வீட்டுக்கு? லாஜிக் இருக்காது கொஞ்சமாவது. அவர் முகத்தை துடைக்கிறாரு. அதுதான் எங்கள் தலைவர் நயினார் சொன்னார், இது என்ன பொழப்பு? இப்படியே ஒரு பத்திரிகை ஒருத்தரை பார்த்து கேட்டிருக்காரு, இப்படி ஒரு பொழப்பு உழைக்கலாமா, வேறு எதாவது பண்ணலாமா இதுக்குன்னு. இது என்ன இது? இன்னொன்று நீங்கள் வேறு மாதிரி கேளுங்களேன். எங்கள் கட்சியில் எங்கள் கட்சி தலைவர் அவர் வந்து சந்திக்கிறாரு கூட்டணி கட்சிக்குள்ளே. நாங்கள் எங்கேயோ சந்திச்சுக்கிறோம், எங்கேயோ போய்க்கிறோம். திமுகக்கு என்ன பிரச்சனை? உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் எப்படி போய் வாங்கினீங்கன்னு தெரியுமா? நீங்கள் வந்து ஊர்ந்து போய் வாங்கினீங்க, இதெல்லாம் அவருக்கு எதுக்கு? இல்லை, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு ஒரு கேம்பெயின். இப்போ யார்கிட்ட ஆட்சி இருக்கு? திமுக. அவர் எது இப்போ எதுக்கு தேவையில்லாம தலைகுனியன்னு சொல்றாரு? பாரு, குனிய போறாரா?
அவங்க எதிர்கட்சிங்க, எடப்பாடி அவர்கள் இருக்கிறது எதிர்கட்சி அதிமுக, நாங்க வந்து அங்க ஆளுங்கட்சி, எங்க 2 பேரும் கூட்டணி. அவர் வந்து எங்களை பாக்குறாரு, போறாரு, வராரு, எங்க வீட்டு பிரச்சனை அது. உங்களுக்கு என்ன, அவர் எங்க போனா என்ன, அவர் எப்படி முகத்தை மறைக்கிறாரு? இன்னைக்கு பார்த்தா தலைகுனியை வைக்க மாட்டான், அண்ணா ஆயசத்தை அடிமை இசமாக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா பிதற்றல் தெரியுதா உங்களுக்கு? பயம். உள்ள போனாலே இந்த ஐயோ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துருச்சே, இனிமேல் ஒன்றும் பண்ண, மக்கள் கிட்டங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை வந்துருச்சு. இல்லை இவங்க சொல்றது தப்பு, எடப்பாடி இவர் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்துருந்தா அங்கேயே நல்லா வாங்கியிருக்கோம். ஏன்னா அவர் 22, 23, இவங்க ஒரு 18, 19, 2 சேர்த்தா 40, 41 வந்திருக்கோம், 2 சேர்ந்தா ஸ்வீப் அப்படின்ட்டு சாதாரணமாக மனநிலை எல்லாருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நிறைய கட்சி வந்து சேர்ந்து இதான் நம்ம ஏற்கனவே கட்சியெல்லாம் சேர்ந்து எல்லாரும் போய் போட்டால் 41% வாங்கினா, அப்போது இன்னைக்கு இருக்க நிலைமையில் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அந்த எண்ணம் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்லாம் போகும்ல. அதனால் என்னென்னா இப்படி பேச பேச அதிமுகவில் ஏதாவது குழப்பம் வர வச்சு இந்த கூட்டணி ஏதாவது விரிசல் வருமா அப்படின்னு பார்க்குறாரு தவிர அவருக்கு இதில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பக்கம் சொல்கிறாரு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னாரு. அப்படியே போயிட்டு வேண்டியது கண்ணு கட்டான்னு தெரியாத மாதிரி திடீர்னு ஒரு எதிரி மட்டும் ஸ்பாட் பண்ணுறாரு. அதுவும் அவர் வயசுக்கு ஓகே. உதயநிதி அவரோட வயசுக்குலாம் ரொம்ப பேச்செல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உதயநிதியோட வயசும் எடப்பாடி அவரோட அனுபவம் ஒன்று. அவர் கிளைக்கழக செயலாளரும் வந்திருக்காரு. அவரை போய் இவர் பேசுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதை ஸ்டாலின் அவர்களும் சொல்லணும், ஏன் இப்படிலாம் பேச வேண்டாம், அவர் வயசில் பெரியவர், நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லணும். அவரும் ரொம்ப முட்டி தேய போனார். அதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து நாகரிகமான அரசியலாக இருக்காது. அப்படி பேச ஆரம்பித்தாலே அவங்க பயந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க முகத்தில் ஒரு அந்த இது தெரியுது, பயம் தெரியுது, எதா ஆகிடுமோ, நம்ம ஆட்சி போயிடுமோன்ற பயம் இப்போயே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போக இப்போவே காங்கிரஸ் 125 சீட்டு கேட்குறாங்க. திருமாவளவன் பழைய சீட்டு மாதிரிலாம் கேட்க முடியாதுன்ட்டாரு. இவர் சண்முகம் முத்தரசன் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இருக்க ஒரே ஊர் எங்களுக்கு தமிழ்நாடு தான், வேற எங்கேயும் அவங்க சீட் கிடையாது. எம்பியும் சரி தமிழ்நாடு தான் ஒரே சீட். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்கலாமே அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோன்னா அன்னைக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை, KS அழகிரி சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு 2026 ஆட்சியில் வந்து ஆட்சியில் பங்கு காங்கிரஸ், அதுதான் இன்டெரக்டாக 125 சீட்டு கேட்குறாங்களே. அப்போ ஆட்சியில் பங்கு கொடுத்தானே ஆகணும். 234 125 இவங்களே கேட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆட்சியில் பங்கு தானே, இவங்க முடியாதுன்னுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரிதான் போகுது. அதனால எல்லா பக்கமும் வந்து திமுக இப்போ பயம் தொற்றி இருக்கிறதுனால என்ன பேசணும்னு தெரியாமல் ஏதோ பேசுகிறாங்க. அது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.